இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக இந்த லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. ஹார்ட் சம்பந்தமான பேஷண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இது எல்லாமே உங்களுக்கு 50-50 சாதகமும் பாதகமும் கடந்து நிகழும். ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா எனும் ஓதுவோர் முன். கந்தா கடம்பா கார்த்திகேயா. அதாவது பொதுவாகவே வந்து இன்றைக்கி பதிவு பண்ண போகிற வீடியோ ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னா, 2026 நம்மளுடைய ஜாதக அமைப்பு படியும் கோச்சார அமைப்பு படியும் நமக்கு எப்படி நடக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். இதில் நிறைய பேர் வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது நடந்துடும், உங்களுக்கு கெடுதல் நடந்துடும், உங்களுக்கு அது ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன தான் கோச்சாரம் வந்து வேலை செஞ்சாலும் அது 30% தான் வேலை செய்யும். ஆக்சுவல் ஜாதகம் தான், தசாபுத்தி மட்டும்தான். நீங்கள் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹோமம் வளர்த்துருக்கீங்க, என்ன எனர்ஜி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து தான் ஜாதக அமைப்பு வேலை செய்யுமே தவிர பலன் சொல்ல போகிற பதிவு 30% தான். அதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. மற்றவங்கள சொல்கிற மாதிரிலாம் விலாசமாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிற மாதிரிலாம் பலன் உங்களுக்கு நடக்காது. அப்போ தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கோச்சாரன்றது 30% தான் வேலை செய்ய போகுது. அப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஜோதிடர் பண்ண எப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கன்னி லக்னக்கார அன்பர்கள் 2026 எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது? ஏமாற்றம், துரோகம். 2023 கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த புதன் வந்து அவ்வளவு அனுகிரகம் பெருமாள் வந்து பண்ணலை. 7.5 சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்க அவ்வளவு சாதகமான பலனை தரலை. ஏன் அப்படின்னா, இவங்க வாயை கொடுத்தே மாட்டிக்குவாங்க. 1 2 பேசுறது, 2 4 பேசுறது, எவங்கிட்ட போய் சொன்னோம்னா அவன் 10 பேர்கிட்ட சொல்லணும்னா அவங்ககிட்டயே போய் சொல்ல வேண்டியது. இவங்க நேர்மையான ஆட்கள் தான். பேச்சு சரியில்லையே, பேச்சை சுருக்கணும்னா அந்த கிரகம் கொடுக்குதில்ல அந்த பிரச்சனையை. அப்போ இந்த 2026 எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லக்னம் யாரு? புதன். புதன் யாரு? பெருமாள். வாரம் சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு பண்ணியே ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த லக்னத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் யாரு? குரு. அப்போ இந்த குரு பகவான் பாதகத்தை ஏற்படுத்துகிறார். அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனை கண்டிப்பான முறையில் சந்திச்சிட்டீங்க, ஆல்ரெடி சந்திச்சிருக்கீங்க, இனிமேலும் சந்திப்பீங்க. 6வது மாதம் வரைக்கும் இந்த பலன். அப்போ தொழில் முன்னேற்றம், சாட்சி கையெழுத்து போனால் மாற்றுறது, தேவையில்லாத மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ட்ரேடிங்கில் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட் வராமல் பண்ணுறது, மானபங்கம் ஏற்படுவது, தான் குழந்தை லவ் பண்ணி ஓடி போகக்கூடிய சூழல், தான் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, இது எல்லாத்தையும் அவமானங்களை தேடித்தரக்கூடிய ஆற்றலை பாதகாதிபதி செய்வார். பாதகம்னா நமக்கு கெடுதல்னு அர்த்தம். 6வது மாதம் வரைக்கும் பாதகம் இருக்குது. ஆனால் குரு என்னைக்கு மறைகிறாரோ 6வது மாதத்துக்கு மேலே அவர் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் மறைகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல பலனை தரும். இப்போ மேஜராக தொழிலில் பிரச்சனை காத்திருக்கு, தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டி மாட்டிக்காதீங்க. இது ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஆளுங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, அதனால அந்த பலன். இதுக்கு அடுத்து சனி பகவான் என்ன செய்கிறார்? கர்மாக்காரகன், உங்களுடைய நண்பர். ஏன்னா நீங்கள் ரொம்ப நீதி நேர்மைன்னு ரொம்ப செயல்படக்கூடிய ஒரு நபர். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக இந்த லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. இந்த 7ஆம் இடம்ன்றது மனைவி, பொருளாதாரம், பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் சரி நல்ல மனைவி மற்றும் மணமகன் அமைவான். இந்த 7.5 சனியிலேயோ ஜென்ம சனியிலேயோ பாத சனியிலேயோ நடக்கக்கூடிய திருமணங்கள் பங்கமாக முடியும்னு ஒரு கருத்து இருந்தாலும், கோச்சார விதியின் அமைப்பின்படி இந்த லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் குருவோட 7ஆம் இடத்துல இருந்து பார்வை செஞ்சு லக்னத்தை பார்வை செய்கிறதுனால அழிக்க முடியாத சொத்துக்களையும், 2 தாரம் இருக்கு நாகதோஷம்னு சொல்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிற யாருக்கும் அது ஆகாது. துணிஞ்சு செய்யுங்க, நல்ல மனைவி அமைவாங்க. அழிக்க முடியாத செல்வங்களையும் சொத்துக்களையும் 2026 6வது மாதத்துக்கு மேலே உறுதியான முறையில் உண்டு. இது ஒரு நல்ல பலன். சனி பகவான் பார்வை உங்களுக்கு மிக மிக நன்மையை பயக்கும். சரி, ராகு மற்றும் கேது பகவான். கேது பகவான் என்ன பண்ணுறாரு? 12ஆம் இடத்துல இருக்காரு, மோட்சஸ்தானத்தை. உங்கள் வீட்டில் யாராவது முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க இறந்துருப்பாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், அந்த வீட்டோட அதிபதி யாருன்னா சூரிய பகவான். தகப்பாளரை நல்லா பார்த்துக்கணும்.
ஹார்ட் சம்பந்தமான பேஷண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக 12ஆம் இடம் விரயஸ்தானம் கேது பகவான் இருக்கிறனால மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ல நீங்கள் மாட்டுவீங்க. வண்டி வாகனத்தில் விபத்து தேவையில்லாத முறையில் நடக்கும். சின்ன ஸ்க்ராட்சாக இருக்கும், அது கொண்டு போய் கொடுத்தா 10,000 சொல்லுவாங்க. தேவையில்லாத மணி ஃப்ளோட் 12ஆம் இடம் விரயம் கொண்டு செல்லும். ராகு கேது பயிற்சிக்கு மேலே தான் 2026 கம்ப்ளீட்டாக முடியணும். அப்போ பொருளாதார முன்னேற்றத்தில் வந்த மனைவியோ வந்த கணவனோ சரியான முறையில் அமைப்பு இருந்து ஜாதகத்தை வச்சு மேலே வர முடியுமே தவிர பொருளாதாரத்தில் சொல்கிறேன். இந்த வருடம் மத்தியம பலன் தான். ராகு பகவான் இந்த லக்னத்துக்கு என்ன செய்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கார். ருண ரோக சத்துருஸ்தானம், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பொதுவாகவே 6 மணில் ராகு கேது இருக்கிறது இறைவனை நோக்கி தவம் செய்கிறது, இறை வழிபாடு செய்கிறது, சன்னியாசியாக போகக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் ருண ரோக சத்துருனா ரோகம்னா உடம்புல இருக்கக்கூடிய நோய் உற்பத்தி ஆகக்கூடிய இடம், எதிரிகள் யாருன்னு சொல்லக்கூடிய இடம், நோய் கிரியேட் பண்ணக்கூடிய இடம், கடனை வாங்கக்கூடிய இடம், கடனை அடைக்கக்கூடிய இடம், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய இடம். இது எல்லாமே உங்களுக்கு 50-50 சாதகமும் பாதகமும் கடந்து நிகழும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நவகிரக சாந்தி ஹோமம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்கணும். குரு பிரீத்தி கண்டிப்பான முறையில் பண்ணிக்கணும். இது போக முக்கியமாக உங்கள் ராசி லக்னத்துக்கு 9 கிரகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கற்களைனா வியற்படணும். ராசி லக்னப்படி புதனை போற்றக்கூடாது. புதன் உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்துட்டு என்ன செய்வீங்க, 6-8 பன்னெண்டில் மறைஞ்சு சாரை வாங்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜெம் கன்சல்டேஷனில் 9 கிரகத்தில் எந்த கிரகத்தை வியர் பண்ணணும், எந்த கிரகம் நல்ல மார்க் வாங்கியிருக்கு, எந்த சப்ஜெக்டில் நான் பெருசாக ஜெயிப்பேன் இப்படின்ற ஒரு அனலைஸ்மெண்ட் ஜெம்லாலஜி ரிப்போர்ட் வாங்கிட்டு என்ன மெட்டலில் வியர் பண்ணணும், எந்த விரல், என்ன மூலம் முதல்ல இவ்வளவு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுபடி போயிருங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. எடுத்தவொடனே வந்து கண்ணி இலக்கணம் மிதுன இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பச்சைக்கல்ல போட்டக்கூடாது. ஜெயலலிதா பச்சைக்கல்ல போட்டாங்க, அவனா கன்னி ராசியா, அவங்க சிம்ம ராசி. இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 2 குறியரும் ஆக்டிவேட் பண்ணாங்க. அது வேற கதை, நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் சாதகமும் பாதகமும் கலந்து இருப்பதனால வாயை கொஞ்சம் சுருக்கிடணும். நவகிரக சாந்திகமும் பண்ணி முடிஞ்சா காளகஸ்திரி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு வாரம் சனிக்கிழமை பெருமாளை வழிபாலை மேற்கொண்டுட்டு குருவை சாந்தி பண்ணணும். பெரிய பெரிய அறிஞர்கள் கலைஞர்கள் யாராவது இருக்காங்க, குரு ஸ்தானத்தில் யார் உங்களுக்கு உபதேசம் பண்ணால் தயவு செஞ்சு கேளுங்க. அவங்க பேச்சை கேட்காம போனால் மாட்டிக்கிறீங்க. ஜெயிச்சு வருவதற்கு முருகனின் ஆசீர்வாதம் என்றும் கிட்டும். நன்றி.